கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில காலையில ரயில்வே கேட்டை ஸ்கூல் பஸ் கிராஸ் பண்ணும்போது ஒரு ரயில் அடிச்சு ஒரு கோர விபத்து நேர்ந்தது. இந்த விபத்துக்கு யார் காரணம்? ஒருவேளை அந்த ரயில்வே கேட் கீப்பர் காரணமா இல்ல டிரைவரோட அலட்சியமா என்னன்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில இன்னைக்கு காலையில 7:45 மணி அளவுல ஒரு கோர விபத்து நடக்குது. என்னன்னா ஸ்கூல் வேன் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் அடிச்சு அந்த விபத்து கோர விபத்தா மாறி ஒரு 50 அடி தூரம் அந்த வேனை போய் விழுது. எல்லாருமே என்ன சத்தம் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது சுக்கா உடஞ்சி அந்த வேன் ஒரு ஓரம் கிடக்குது. மாணவர்களும் அங்கங்க செதறி போய் கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்துல. அங்க இருந்தவர்கள்லாம் கூட மீட்டு அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்னன்னு விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா அது ஒரு CBSE ஸ்கூலோட வேன், கிருஷ்ணசாமி வித்யானிகேந்தனோட ஸ்கூலோட வேன். அது அந்த ஸ்கூல் வேன்ல 4 மாணவர்கள் இருந்திருக்காங்க, ஒரு டிரைவர் இருந்திருக்காரு. அந்த விபத்து நடந்த அந்த நேரத்துல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிவாஸ்ன்னு சொல்ற ஒரு மாணவன் அந்த சம்பவ இடத்திலேயே அவருடைய உயிர் போயிருக்கு. அவர்கள் எல்லாரும் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அவரை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் சாருமதின்னு சொல்லக்கூடிய மாணவியோட உயிரும் போயிருக்கு. அவரை தொடர்ந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல செழியன் சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் வகுப்பு மாணவரையும் சேர்த்திருக்காங்க. அவரும் அடுத்தடுத்து அவருடைய உயிரும் போயிருக்கு. இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, சாருமதியும் செழியனும் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 4 மாணவர்கள்ல 3 மாணவர்களுடைய உயிர் போயிருக்கு. ஒரு மாணவரான விஸ்வேஷ் இப்போ தீவிர சிகிச்சையில மருத்துவமனையில இருக்காரு. அவரை விசாரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த கேட் எப்பயும் போல ஓப்பன்ல தான் இருந்துச்சு. ரயில் வருவதற்கான எந்த ஒரு சத்தமும் அந்த சிக்னலும் அங்க எதுவுமே இல்ல. எப்பயும் போலதான் நாங்க ட்ராக்க கிராஸ் பண்ணோம். திடீர்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் ட்ரெயின் மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வேஷன் சொல்லக்கூடிய மாணவர் அவர் தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அந்த டிரைவரான சேகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட் ஓப்பன்ல இருந்துச்சு, சோ ட்ரெயின் போயிடுச்சுன்னு நினைச்சுதான் நாங்க தண்டவாளத்தை கடக்க முயன்றேன். நான் 2 சைட்லயும் பார்த்தேன், ட்ரெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. கிராஸ் பண்ணி முடிக்கிற நேரத்துலதான் ட்ரெயின் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. சோ ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் கண்டிப்பா நின்று 2 பக்கமும் பார்த்திருப்பாரு. பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ட்ரெயின் அங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஹார்ன் சவுண்ட் இருக்கும், இல்ல குட்டியா ரொம்ப தூரத்துல தெரியும். இது ஏன் அவருக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2 பக்கமும் சுத்தி பாருங்க, 2 பக்கமும் அவ்வளவு செடிகளும் மரங்களும் வளர்ந்து போயிருக்கு. இதுதான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பெரிய காரணமாவே இருக்கும். ஒருவேளை டிரைவர் ஓட்டிட்டு வரும்போது நின்று பார்க்கும்போது ட்ரெயின் ரொம்ப தூரத்துல இருந்து வருதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆக்சிடென்ட் தடுத்திருக்கலாம். ரயில்வே அதிகாரிகள் இதுல ரொம்ப மெத்தனமா இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க கட் பண்ணி இருக்கும், இந்த செடி மரங்கள் எல்லாம் கட் பண்ணியிருந்தாலே இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரயில்வே நிர்வாகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேட் கீப்பரா இருக்கக்கூடிய பங்கஜ் சர்மா கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க கீப்பரா இருக்காரு, கேட் கீப்பரா. இவரை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் மக்கள்லாம் அந்த கேட் கிட்ட நேற்று இருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் டைம் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சங்கர்னு சொல்லக்கூடிய இந்த டிரைவரும் என்ன மிரட்டினாரு, அதனாலதான் நான் கேட்டை ஓபன் பண்ணேன், அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது முதல் கட்ட விசாரணை. 2ஆம் கட்ட விசாரணையில மாற்றா என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டை க்ளோஸ் பண்ண வந்தேன், வேகமா வேன் டிரைவர் ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணிட்டாரு, இதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துன்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட விசாரணையில இந்த மாதிரியான ஒரு தகவலும் வெளியிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் உயிர் போன அந்த மாணவருடைய வீட்டுக்கு குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் நிவாரணமாக அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விபத்துக்குள்ளானவர்கள் வீட்டுக்கும் 1 லட்சம் தருவதாக சொல்லியிருக்காரு. இந்த விபத்து நடக்கும் போது, அதாவது இந்த ட்ரெயின் பஸ்ஸை மோதும் போது அங்கிருந்து மின் கம்பங்கள் அருந்து விழுந்து அங்க நின்றுட்டு இருந்த ஒரு தனிநபர் இந்த விபத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. அவரையும் தீவிர சிகிச்சையில உட்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவருடைய உடல் நலம் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து டிரைவரும் இப்ப நல்லா இருக்காரு. அந்த காப்பாற்றப்பட்ட ஒரு மாணவனான விஸ்வேஷோட உடல்நிலையும் இப்ப சீராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் வெளியாயிருக்கு. ரயில்வே துறையின் முக்கிய ஆய்வாளர்
உரிமையாளரான அன்பழகன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னவே இந்த ஆபத்தான இந்த இடத்துல, அதாவது இந்த விபத்து நடந்துச்சுல இந்த பகுதியில வந்து நாங்க சுரங்கப்பாதை வந்து வைக்கிறதுக்காக ரொம்ப வந்து ட்ரை பண்ணோம். மாவட்ட ஆட்சியர் தான் வந்து எங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்கவே இல்லை. கொடுத்திருந்தா மேபி இந்த மாதிரியான விபத்துக்களை தடுத்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரயில்வே வந்து இந்த சுரங்கப்பாதை கட்டுவதற்கான நிதியை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, இவங்க தான் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு. கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறைகள் அப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த பகுதியை மேற்பார்வையிட்டு அந்த ரயில்வே ட்ராக்ல என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்து இப்போ வந்து அந்த பகுதியை வந்து கிளீன் பண்ணிட்டு அடுத்த ரயில் சேவைன்றது வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த ரயில் சேவை வந்து போயிட்டு தான் இருக்கு. அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேன் டிரைவர் வந்து அந்த கேட் கீப்பர் கிட்ட வந்து மிரட்டி இந்த கேட்டை ஓபன் பண்ணுங்க நான் போகணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் வந்து கேட் கீப்பர் ஓபன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துச்சு. என்னதான் வந்து வேன் டிரைவர் மிரட்டி இருந்தாலுமே அவருடைய வேலையில வந்து அவர் கரெக்டா இருந்திருக்கணும், கேட்டை ஓபன் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து கேட் கீப்பரான பங்கஜ் சர்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அவருடைய அலட்சியத்தின் காரணத்தினாலதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது சொல்லி நமக்கு கிடைச்சிருக்க தகவலின்படி அந்த டிராக்கோட கேட் வந்து ஒரு மேனுவல் கேட். 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லோக்கல் ட்ரெயின்ன்றது வந்து அந்த பக்கம் போயிட்டும் வந்துட்டு தான் இருக்கும். சோ வந்து அங்க ஒரு ஆள் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கணும். அவங்க கண் அசராம அந்த வேலையை வந்து கருத்தா செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்க முடியும். விசாரணை என்பது போயிட்டு தான் இருக்கு. இந்த விபத்துல கேட் கீப்பர் மேல தவறா இல்ல அந்த வேனை ஓட்டிட்டு வந்து அந்த டிரைவர் மேல தவறான்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.